ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி? அத்தியாயம் 4. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? தன்னலத்தை விட்டு பணிபுரிய வருக. இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் உயர வேண்டும். இந்த உலகம் ஒரு வெந்நீர் பானையைப் போல் எப்போதும் சூடாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் நம் அனுபவங்கள் தான் நமக்கு வேண்டிய அளவு வெம்மையை கொடுத்து நம்மை பண்படுத்துகின்றன. நாம் போதுமான அளவு அனுபவம் பெறுகிற வரை இந்த உலகத்தின் வெம்மையை நாம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். இதில் அடங்கியிருக்கும் தெய்வ தன்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கும். இதை புரிந்து கொள்ளாத மற்றவர்களோ நாம் மிகவும் துன்பப்படுவதாக எண்ணுவார்கள். நாமோ இந்த உலகின் வெம்மையில் அடிபட்டு அனுபவங்கள் பெற்று பண்பட வேண்டும். அதற்கான பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு அருள் புரியுங்கள் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகம் குறையுடையதில்லை, பயங்கரமானதும் இல்லை. உண்மையில் நிறைவுடையதாகவும் இன்பமுடையதாகவும் இருக்கிறது. இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் புது புது அனுபவங்களை தந்து நம்மை உருவாக்கி வருகிறான். சீர்குலைந்த ஒரு தொழிற்சாலையில் உருவாகும் புது காரை விட இறைவன் நம்மை உருவாக்கி வரும் அற்புதம் எத்தனையோ மடங்கு உயர்வானது. இறைவன் அருளால் நாம் தொடர்ந்து பண்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த கண்ணோட்டத்தில் நாம் உலகை பார்க்க வேண்டும். இவ்வாறு உலகை பார்த்து அனுபவிக்க கற்றுக்கொண்டால் இந்த உலகை துறக்க வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு தோன்றாது. இந்த உலகில் போதுமான அளவு அனுபவங்கள் பெற்று நாம் பண்பட்ட பிறகு எந்தவிதமான துன்பங்களும் நம்மை அணுகாது. நாம் மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கலாம். நம்மை போலவே மற்றவர்களும் தங்கள் வாழ்க்கையில் போதுமான அளவு அனுபவங்கள் பெற்ற பிறகு எங்களைப் போலவே நீங்களும் இன்பமாக இருக்கலாம், கவலைப்படாதீர்கள் என்று மக்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படுவதின் நோக்கமே நம் அகங்காரத்தை அந்த துன்ப நெருப்பில் இட்டு எரித்து சாம்பலாக்குவதற்குத்தான். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் மேலும் மேலும் இன்பத்தை அனுபவிக்கலாம். நம் வாழ்க்கையில் துன்பம் ஏற்படுவது நம் வாழ்க்கையை புனிதப்படுத்துவதற்காகத்தான், நமக்கு மகிழ்ச்சியை அளிப்பதற்காகத்தான். உடம்பையும் உள்ளத்தையும் துன்பங்கள் என்னும் நெருப்பில் போட்டு வாட்டி பதப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் உடம்பிலும் உள்ளத்திலும் இருக்கும் விரும்பத்தகாத விஷயங்கள் தாமே அங்கிருந்து நீங்கிவிடும். உடம்பும் உள்ளமும் புனிதம் அடைந்து விடும். தங்கத்தை அடிக்கடி சூடேற்றி குளிர்ச்சி செய்வார்கள். இதனால் தங்கத்தில் கலந்திருந்த வேண்டாத கலப்பு பொருள்கள் தங்கத்திலிருந்து நீங்கிவிடும். தங்கம் மட்டுமே தங்கும். தங்கம் சுத்தமான தங்கமாகும். அது பத்தரை மாற்று பசும் பொன்னாகி சுடர்விட்டு பிரகாசிக்கும். அது போலவே ஒவ்வொருவரும் அவர்கள் அடையும் துன்பங்களால் சுத்தப்படுத்தப்படுகிறார்கள். முன்பு இருந்ததை விட மிகுந்த அறிவு தெளிவுடனும் இன்பத்துடனும் திகழ்கிறார்கள். எனவே துன்பங்கள் வருகிற போது தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் துறவு. நாம் துன்பங்களை தேடி போக வேண்டியதில்லை. நமக்கோ பிறருக்கோ துன்பங்கள் நேருகிற போது அவற்றை நீக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதை எண்ணி வருத்தப்படக்கூடாது. ஆன்மீக சாதனை என்னும் புனிதமான பெயரால் நாம் நம் உடலை வீணாக வருத்தி கொள்ளக்கூடாது. தீ மிதித்தல், உடலில் வேல் குத்தி கொள்ளுதல், சவுக்கால் அடித்துக் கொள்ளுதல் முதலியவற்றால் சிலர் தங்களை துன்புறுத்தி கொள்கிறார்கள். இறைவன் நமக்கு உடம்பை கொடுத்திருப்பது இவ்வாறு வருத்தி கொள்வதற்காக அல்ல, இதைவிட நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். வேண்டுமென்றே உடம்புக்கு துன்பத்தை கொடுத்து அதை வீணாக வருத்தக்கூடாது. எதிர்பாராமல் நம் உடம்புக்கு துன்பங்கள் வரலாம். அவை நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகவே வந்திருப்பதாக கருதி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு துன்பங்கள் நமக்கு பெரிதும் உதவி புரிகின்றன. நம்மை புனிதப்படுத்துவதற்காகவே, நம்மை யோகிகளாக, அதாவது நல்லவர்களாக மாற்றுவதற்காகவே நமக்கு அடிக்கடி துன்பங்கள் வருகின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. தீய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போதுதான் நல்ல விஷயங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் வாழ்க்கை. இது தரும் பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம். மற்றவர்கள் இன்பம் அடைவதற்காக அதற்கு உரிய பணி புரிவதில் உண்டாகும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தியாகம்.
துன்பம் வருகிற போது அதற்காக இறைவனுக்கும் அந்த துன்பத்தை நமக்கு கொடுத்தவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் திருவடிகளை தொட்டு வணங்க வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் உண்டாகும்படி எந்த சமயத்திலும் நாம் நடந்து கொள்ள கூடாது. துன்பங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நாம் செய்கின்ற தவறுகளிலிருந்து நம்மை எச்சரித்து காப்பதற்காகவே நம்மிடம் துன்பம் எழுகிறது. ஏதாவது துன்பம் வந்தால் அது எதனால் வந்தது, எப்படிப்பட்ட பயனை தரக்கூடியது என்பதை ஆய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். துன்பம் துன்பம் என்று சொல்வது என்ன? இருக்கிற இன்பத்தையும் இழந்து விடுவதுதான். இன்பத்தை இழந்து வருகிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு துன்பம் மிகவும் துணை பெறுகிறது. விஷயம் இதுதான். நமக்கு வேண்டாததை நாம் தீவிரமாக விரும்பும் போது நமக்கு துன்பம் வருகிறது. மக்கள் சில பொருள்களை எதற்கு விரும்புகிறார்கள்? அந்த பொருள்களால் தாங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் என்பதற்காக. நமக்கு தேவையில்லாத பொருள்களை நாம் விரும்பும் போது அந்த பொருள்களை நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றன. நாம் விரும்புகிற பொருள்கள் நமக்கு முன்னால் நிழல் போல் இருக்கின்றன. நாம் அதை எடுக்க ஓடினால் அவைகள் நமக்கு முன்னால் ஓடுகின்றன. நாம் எவ்வளவுதான் வேகமாக ஓடினாலும் நம் முன்னால் செல்லும் நிழலை நாம் பிடித்து விட முடியுமா? நாம் விரும்புகிற பொருள்கள் நம் கைக்கு எட்டாமல் நம் முன்னே சென்று கொண்டு இருக்கின்றன. அவை நாம் விரும்புகிற ஆசைகளின் தோற்றங்களே என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்பும் பொருள்களை தேடி ஓடுவதை விட்டு விடுவோம். நாம் விரும்பும் பொருள்கள் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருந்தால் அவை தாமே நம்மை நாடி வந்து சேரும். வெளிச்சத்தை நோக்கி நாம் நடந்தோமானால் நம் நிழல் நம்மை பின்தொடர்ந்தே வரும். நாம் விரும்புகிற பொருளை அடைவதற்கு அவைகளையே நாடி போய்க் கொண்டிருந்தால் கிடைக்காது, களைத்து போகவும் நேரும். அப்போது இறைவனாகிய சூரியனை நோக்கி திரும்பினோமானால் நாம் தேடிய பொருள்கள் நம் நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வரும். இப்போது மெதுவாக உங்கள் தோள்களுக்கு பின்னால் திரும்பி பாருங்கள். நம் கைகளுக்கு அகப்படாமல் ஓடிக்கொண்டிருந்த நிழல்கள் நம்மை தொடர்ந்து வருவதை காணலாம். உலகை தொடர்ந்து ஓடாவிட்டால் அது நம்மை தொடர்ந்து ஓடி வரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். உலகில் உள்ள எல்லா பொருள்களும் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த உண்மையை அறிந்து கொண்டால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பெயர், புகழ், பணம், பாராட்டுக்கள், பதவி, மக்கள் இவை எல்லாம் நம்மை விரும்பி நாடி வருவதை காணலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டியவை தாமே நம்மை தேடி வரும். அவைகளை அடைவதற்காக பிரமாதமாக நாம் பாடுபடவும் வேண்டாம். எந்த தேவைகளையும் விரும்பாத ஒரு மனிதன் ஒரு பொம்மையை போல எதையும் செய்யாதவன் என்று எண்ணிவிட வேண்டாம். மனித வர்க்கத்திற்கு ஏதாவது ஒரு வழியில் அவனும் பாடுபட்டு கொண்டிருப்பான். தெய்வீக ஆற்றல் அவனை தன்வயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவன் எப்போதும் உயர்ந்த காரியங்களை பற்றியே எண்ணிக்கொண்டு இருக்கிறான். அவைகளையே செய்து கொண்டிருக்கிறான். அதனால் தெய்வீக சக்தி அவனுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் அவனுக்கு வேண்டியதை கிடைக்கும்படி செய்து கொண்டிருக்கிறது. நம்மை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய மோட்டார் கார் எனக்கு பெட்ரோல் இல்லை, காற்று இல்லை என்று நம்மிடம் சொல்வதில்லை. அதை பற்றி அது கவலைப்படுவதும் இல்லை. காருக்கு வேண்டியவற்றை நிறைவேற்ற வேண்டிய கவலை நம்மை சேர்ந்தது. காரணம், நாம் அவற்றை பயன்படுத்தி வருகிறோம். உலக பொருள்களை எல்லாம் ஒரு பெரும் சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. அதை கடவுள் என்று அழைத்தாலும் சரி அல்லது இயற்கை என்று அழைத்தாலும் சரி, அதற்கு கவலை இல்லை. அது தன் கடமையை இடைவிடாமல் ஆற்றி கொண்டிருக்கிறது. உலகை இயக்கி கொண்டிருக்கிறது, நம்மையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சக்தியை நாம் தடை செய்யாமல் இருக்க வேண்டும். அதன் மீது மிகுந்த நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். நாம் விரும்புகிற எதையும் செய்வதற்கு நமக்கு பூரண சுதந்திரம் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய சுயநலத்துக்காக மட்டும் நம் சுதந்திரத்தை நாம் பயன்படுத்த கூடாது. நமக்காக மட்டும் நாம் எதையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதன் எதிர் செயல் நம்மை தாக்கியே தீரும். இம்மாதிரி நம்மை தாக்கும் எதிர் செயலுக்கு கர்மம் என்று பெயர். தன்னலமற்ற எந்த செயலும் நம்மை தாக்கும் எதிர் செயலான கர்மத்தை தோற்றுவிக்காது. சுயநலம் ஒன்றுக்காகவே செய்யும் எந்த செயல்களும் நம்மை தாக்கும் கர்மத்தை உண்டாக்கியே தீரும். இந்த கர்மத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நமக்கு சுதந்திரமான சிந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு அறிவு உயிர் வாழ்க்கையிலிருந்து 6 அறிவு உடைய மனித வாழ்க்கைக்கு நாம் பரிணாம முறையில் வளர்ந்து வந்திருக்கிறோம்.
மனித வாழ்க்கைக்கு கீழே உள்ள விலங்கு வாழ்க்கையிலும் பல அனுபவங்களை இயற்கை தாய் நமக்கு வழங்கி இருக்கிறாள். அந்த கீழான அனுபவங்களை எல்லாம் மறந்து 6 அறிவை உடைய உயர்ந்த மனித வாழ்விற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே சுதந்திரமான சிந்தனையை இயற்கை அன்னை நமக்கு வழங்கி இருக்கிறாள். நம் வாழ்க்கையில் சுதந்திரமான சிந்தனை இருக்கிறதா என்பதை பரீட்சிப்பதற்காகவே நாம் பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். சுயநலத்தையே விரும்பி நம்மை தாக்கும் எதிர் செயலாகிய கர்மத்தை உண்டாக்கி அதனுடன் வாழ போகிறோமா, அல்லது பிற உயிர்களின் நலத்துக்காகவே பாடுபடும் உயர்ந்த மனித சிந்தனையை மேற்கொண்டு நம்மை தாக்கும் எதிர் செயலாகிய கர்மத்தை அடியோடு ஒழிக்க போகிறோமா? இதுதான் நம் முன் இருக்கும் பிரச்சனை. இப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த மனித பிறவி உருவாவதற்கு முன்பு நாம் செய்திருக்கிற கர்மம் என்று ஒன்றும் இப்போது நம்மிடம் இல்லை. பிற உயிர்களுக்கு பாடுபடும் உயர்ந்த பணியை மேற்கொள்வோமானால் நம்மை தாக்கி துன்புறுத்தும் கர்மம் என்ற எதிர் செயலும் நம்முன் தோன்றாது. நம் மனம்தான் தீய செயலை செய்கிறது, நம்மை தாக்கி துன்புறுத்தும் கர்மத்தை அனுபவிக்கும்படி செய்கிறது. மனம் என்பது உயிர் அல்ல. நம் உயிர் புனிதமானது, தூய்மையானது. நம் உயிர் மனதை திருத்தி அதை இறை அனுபவம் பெறும்படி மாற்ற தொடங்கிவிட்டால் நம்மை தாக்கி துன்புறுத்தும் கர்மம் நம் முன் தலைகாட்ட முடியாது. பிற உயிர்களுக்கு பாடுபடும் உயர்ந்த மனித சிந்தனையிலும் செயலிலும் கர்மம் தீந்துவிடும், அழிந்து போய்விடும். மனம் பொருத்தமற்ற வேண்டாத ஆசைகளில் தீவிரமாக ஈடுபடுகிறது. அதனால் நம்மை துன்புறுத்தும் எதிர் செய்கையாகிய கர்மம் தோன்றிவிடுகிறது. அது தரும் துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. ஆசைகள் தான் எதையும் செய்யும்படி தூண்டுகின்றன. நாம் தன்னல ஆசைகளின் தூண்டுதலால் செயல்படும் போது அவைகளுக்கு உரிய எதிர் செயல்களாகிய நம்மை துன்புறுத்தும் கர்மத்துக்கு ஆளாகியே தீர வேண்டும். ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை என்று பகவான் புத்தர் சொல்கிறார். ஆசைகளில் 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று தன்னலம் பற்றிய ஆசை. இது துன்பம் தரும் எதிர் செயலாகிய கர்மத்தை உண்டாக்குகிறது. மற்றொன்று பிற உயிர்களுக்கு பாடுபடும் ஆசை. இது புதிய கர்மத்தை உண்டாக்குவதில்லை. அத்துடன் இந்த மனித பிறப்பில் செய்த பழைய கர்மங்களையும் அழித்து ஒழித்து விடுகிறது. எந்த வகையான ஆசைகளும் இல்லாமல் மனம் இருக்க முடியாது. ஆசை இல்லை என்றால் மனம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மனது பாறைகளின் குவியல்களை போன்றது. அப்படிப்பட்ட பாறை குவியல்களை நீக்கிவிட்டால் மனமும் இல்லாமல் போய்விடும். ஆசைகளின் குவியல்தான் மனம். அந்த ஆசைகள் 3 வகைப்படும். சென்ற காலம், நிகழ் காலம், வரும் காலம் என்று 3 காலங்களுக்கு ஏற்ப 3 வகை ஆசைகள் உண்டு. இந்த 3 வகை ஆசைகளும் நம் உண்மை தன்மையை குறிக்கவில்லை, வெறும் மயக்க உணர்வுகளையே குறிக்கின்றன. அதனால் இவற்றை மாயை என்று ஞானிகள் சொல்கிறார்கள். பல நூல்கள் சேர்ந்து ஒரு துணியாக உருவம் பெறுகிறது. அந்த துணியில் இருக்கும் நூல்களை ஒன்றுவிடாமல் எடுத்துவிட்டால் துணி மறைந்துவிடும். பல மர துண்டுகளால் செய்யப்பட்டது நாற்காலி. அந்த மர துண்டுகளை தனித்தனியாக நீக்கிவிட்டால் நாற்காலி மறைந்துவிடும். மனம் என்பதும் இப்படிப்பட்ட பல வகையான ஆசைகளின் தொகுப்பு என்று சான்றோர்கள் சொல்கின்றனர். தன்னலம் உள்ள ஆசைகள் இருந்தால் மனம் அமைதியாக இருக்காது. இதைத்தான் மனதுக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று சொல்வது. மனம் அமைதியாகிவிட்டால் ஆசை என்பது சிறிதும் இருக்காது. அப்படியே அதனிடம் ஆசைகள் இருந்தாலும் அவை செயற்படுவன அல்ல. தன்னல ஆசைகளில் இருந்து மனதை திருப்பினால் துன்பத்தை கொடுக்கும் எதிர் செயலாகிய கர்மம் மெதுவாக மறைந்துவிடும். பிற உயிர்களுக்கு பாடுபடும் ஆசை தன்னல ஆசைகளை வளர்ப்பதற்கு இடம் கொடுக்காது. தன்னலத்திற்காகவே எழுகின்ற ஆசைகள் தொடர்ந்து துன்பங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. தன்னல ஆசைகள் நிறைவேறும் போது தற்காலிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவைகள் நிறைவேறாத போது துன்பம் அடைகிறோம். பிற உயிர்களின் நலம் கருதி ஏற்படும் ஆசைகள் தற்காலிக மகிழ்ச்சியையோ துன்பத்தையோ தருவதில்லை. அந்த ஆசைகளை நிறைவேற்றும் முயற்சியிலே கூட நிலையான இன்பங்கள் கிடைக்கின்றன. தன்னலமான ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு முடிச்சு போன்றது. அந்த முடிச்சுகள் நம் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றன. இந்த உலகில் நாம் எதையும் துறக்க வேண்டியதில்லை. அவற்றின் மீதுள்ள தன்னல பற்றுதலை மட்டும் விட்டால் போதும். நாம் சில பொருள்களுக்கு உரியவர்களாக இருக்கலாம், அதனால் தவறில்லை.
ஆனால் அந்த பொருள்களின் அடிமைகளாக நாம் இருக்கக்கூடாது. தேவைக்கு மேல் பொருள்களை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்மிடம் தேவைக்கு அதிகமான பொருள்கள் இருந்தால் அதுவே ஒரு பாரம். அவைகளை எப்படி பயன்படுத்துவது என்றும் பாதுகாப்பது என்றும் சிந்திப்பதிலேயே நம் அமைதியை இழந்து விடுவோம். ஆசை காரணமாக தேவைக்கு மேல் ஏராளமான துணிமணிகளை வைத்து இருக்கிறோம். திடீரென்று எங்காவது புறப்பட வேண்டி இருக்கிறது. அப்போது நமக்கு வேண்டிய துணிமணிகளை தேடி எடுப்பதிலேயே காலம் போய்விடுகிறது. எதை அணிந்து கொள்வது என்று முடிவு எடுக்க முடியாது. தேவைக்கு வேண்டிய 1-2 துணிகள் மட்டும் வைத்து இருந்தால் இந்த தவிப்பு ஏற்படாது. நமக்கு வேண்டியதை சட்டென்று எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பிவிடலாம். எந்த பொருளையும் வரம்பு கடந்து விரும்புவதுதான் பற்று. இத்தகைய பற்று ஒவ்வொன்றும் துன்பம் தரக்கூடியது. இத்தகைய துன்பம் தரும் பற்றில் இருந்து நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விலகுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்பத்தை அடையலாம். இதைத்தான் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்கிறார் திருவள்ளுவர். துன்பம் தரும் தன்னல பற்றுதான் ஒவ்வொருவரையும் பாதிக்கிறது. நாம் தேவைக்கு வேண்டிய அவசியமான பொருள்களுடன் எளிய வாழ்வை மேற்கொள்ளும் போது இத்தகைய பற்றுகள் நம்மை பாதிக்காது. நம் மனம் அமைதியுடனும் இன்பத்துடனும் இருக்கும். துன்பம் தரும் ஒவ்வொரு பற்றுகளிலிருந்தும் விடுபடுவதுதான் அழியாத முடிவற்ற இன்பத்தின் உச்ச நிலையை அடையும் வழியாகும். இவ்வாறு சொல்லும்போது நம்மை சுற்றி இருக்கும் மக்களை புறக்கணிக்க சொல்வதாக எண்ணிவிடாதீர்கள். அவர்கள் உணர்ச்சியை மதிக்காமல் ஒதுங்கி இருக்க சொல்வதாக ஊகித்து கொள்ளாதீர்கள். சமூகத்தில் இருக்கும் மக்களின் உணர்ச்சிகளுக்கு உரிய மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு உதவி புரியும் உயர்ந்த பற்றையை பற்றி கொள்ள வேண்டும். தன்னல பற்றை அடியோடு ஒழித்து விட வேண்டும். நான் இப்போது உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு புகழும் அதிகமான சீடர்களும் வேண்டுமென்று விரும்பினால் என்ன ஆகும்? நான் நினைத்தவை கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும், இல்லாவிட்டால் எனக்கு ஏமாற்றம் உண்டாகும். அதிகமான சீடர்கள் கிடைத்தால் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவேன். அவ்வாறு கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றம் அடைவேன். இந்த 2 செயல்களும் என் மன அமைதியை குலைத்துவிடும். என்னிடம் தன்னல பற்றி இருந்தால் என் மனம் அமைதியுடன் இருக்காது. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திலும் எனக்கு ஆவல் ஏற்படாது. ஒருவர் தீ விபத்தில் சிக்கி துன்பப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்காக நான் துன்பப்படுவேனா? கட்டாயம் துன்பப்படுவேன். என்னால் இயன்ற உதவிகளை செய்து அவரை காப்பாற்ற முயல்வேன். அப்போது என் மனதில் அமைதியும் இன்பமும் வருமே ஒழிய குறையாது. அமைதியும் இன்பமும் வளருமே ஒழிய குறையாது. நான் என் மன அமைதியை இழந்து இருக்கும் போது இன்னொருவர் துன்பத்தை என்னால் எப்படி போக்க முடியும்? எனக்கே இன்னொருவர் உதவி தேவையாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு நான் எப்படி உதவ இயலும்? நம் மன அமைதியை முதலில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் மன அமைதி பெறுவதற்கும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் அவர்களுக்கு நம்மால் பணிபுரிய முடியும். தொடரும். ஓம்.